அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஒரு சந்தேகம், ஒரு பாடலில் ஒரு சந்தேகம், அது கொஞ்சம் விளக்குனா நல்லாயிருக்கும் சாமி. சொல்லு. பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த வீடறியன். மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாழாய் முடியாதோ என் கண்ணம்மான்னு சொல்கிறாங்க சாமி. அதுக்கு அர்த்தம் வேணும் சாமி. நீ எங்கே பிறந்த? நீ பையூரில் தான் சாமி பாருங்க. எந்த ஊரில் வாழற? பாடூரில் வாழ்ந்து மெய்யூருக்கு போயிட்டீங்கன்னா அது தெரியல சாமி. அதை தான் கேட்கல. மெய்யூருன்னா கடவுள் வாழற இடம். சரிங்க சாமி. அந்த கடவுள் வாழற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி நீ கர்ப்பத்துக்கு போக மாட்டேன். சரிங்க. இந்த பாழா போன ஊர்லேயும் வாழ மாட்டேன், வரமாட்டேன். சரிங்க. அதனால பையூரும் பாழா போடும், மெய்யூரும் பாழா போடும். கடவுள் இருக்கிற ஊரில் நான் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறார். சரிங்க. அழுகனி சித்தர். சரிங்க சார். சொல்லு சாமி. அப்புறமா இன்னொன்று இதில் சாமி, ஆடை காட்டி வேங்கையை அகப்படுத்து வசப்படுத்து முடியவோ வீடு மாடை காட்டி என்னை மதிமயக்க ஆகுமோ கோடு காட்டி யானை என்னை வெளிப்படுத்த வேணுமே. அந்த இதுக்கு அந்த கோடு காட்டு யானையை கொற்றவன்னு சொல்றது. அதை தான் இங்கே காட்டிங்கிறேன் நான். சரிங்க சார். இங்கே அதை தான் கோடு காட்டிக்கின்னு தான் இருக்கிறேன் நான். ஒரு வழியை காட்டிக்கின்னு இருக்கிறேன். சரி. அந்த வழியில் போனாக்கா இந்த மாடு காட்டி மயக்கம்லாம் வராது. உலகத்தை பார்த்து மயக்கம் வராது. சரிங்க சார். அதனால் அந்த கோட்டுப்படி போனோன்னு சொல்கிறார் அவர். அதனால சொல்கிறாரு, வேங்கை காட்டி அகப்படும் ஆறு போல் வேங்கை பிடிக்கணுன்னா ஆட்டுக்குட்டியை ஒன்று ஒரு இதில் கூண்டில் போட்டு கையான்னு கற்றுச்சோன்னா வேங்க வந்துடும். சரி சார். ஆனால் மாட்டிக்கும் இல்லை? ஆமாம் சார். அந்த மாதிரி இந்த உலகம் என்னை பிடிச்சிடுத்துடா, அப்படிலாம் பிடிக்கலாமா, நான் உன்னை வழிபடுறோன்னாச்சே, அதனால் என்னை அப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சிவாய்க்கர் சொல்கிறார். அப்போது உலகத்தில் அந்த உலகம் வந்து நம்மளை பற்றற்று இருக்கணுன்றதுக்காக தான் அது சொல்கிறது. பற்றற்று உன்னால் வாழ முடியுமா இந்த வயசில்? இப்போ எவ்வளோ வயசு உனக்கு? எனக்கு இப்போ 64. எத்தனை பசங்க? 2 பசங்க சார். பொண்ணுடுவியா போய் பசங்கள? இல்லை சார். கொல்லுவியா? கொல்ல மாட்டேன். அப்புறம் பற்றற்று எப்படி இருப்ப? இதெல்லாம் வாயில் பேசுறது இல்லை, நிஜத்தில் பேசுறது. அவங்க பேசுறதெல்லாம் நிஜம். சரி. இந்த சராசரி மனுஷனால நிஜத்தில் வாழ முடியாது. முயற்சிகள் பண்ணுங்க. சரி சார். அதனால அதெல்லாம் செய்திட முடியாது. அவங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. அவர் சொன்னார் பற்றற்று இருந்துட்டு. பற்றற்று பற்றதில்லை பற்றி கொள்ளுனாரு. எங்கே பற்று? நீ பொண்டாட்டி மேலே பற்று, பிள்ளைங்க மேலே பற்று, சொத்து மேலே பற்று, சொகத்து மேலே பற்ற வச்சுக்கின்னு அப்புறம் பற்றற்ற ஒன்று எங்கே பிடிக்கிறது? அதனால முயற்சிகளை செய்துக்கினே இருங்க, முடிவுகள் அவன் பார்த்துப்பான். அதனால் பற்றற்று இருக்கிறன்னு நீ இருக்கவே முடியாது. பற்றற்று இருந்தீங்கன்னா துணியெல்லாம் அவுத்து போட சொல்லுவேன் நான். போட முடியுமா உன்னால்? முடியாது. என்கிட்ட ஒருத்தன் வந்தான், சாமி நான் முக்தி மோட்சத்துக்கு போனோன்னா, இது என்னமோ கடையில் விற்கிற மிட்டாய் கடை மாதிரி. இது வெளியாத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டிவிங்களில் இந்த ஆன்மீகவாதிகள்லாம் இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க. உன்னை முக்திக்கு அனுப்புகிறேன், மோட்சத்துக்கு அனுப்புகிறேன், பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புகிற மாதிரி. எல்லாம் அவ்வளோ விளையாட்டு விஷயம் கிடையாது. நான் சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? நான் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு தான் இருக்குது, பொண்ணு இருக்குது, 2 பேரையும் வெட்டிட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டிங்க, வா வர முடியுமா? உன்னால் வர முடியாது, முக்தி மோட்சம் கிடைக்காது போனேன். மானம் ஈனம் உடனும். மனுஷனுக்கு மான இனம் இருக்கிற வரையும் கடவுள் அறிய முடியாது. அதனால சொன்னான், மான அபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. மனுஷனுக்கு மான இனம், நான் ஆண் பெண்ணு அர்த்தம் பார்க்கணும், அவனுக்காக நான் துணி போடணும், அவனுக்காக நான் வாழணும், அவனுக்காக வீடு கட்டணும், அவனுக்காக கார் வாங்கணும்னு வாழறவனுக்கு போய் கடவுள் அவ்வளோ ஈஸியாக கடிச்சிடுவானா? முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க, முடிவுகளை அவன் பார்த்துப்பான். அதனால் பற்றற்றெல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம்னு அர்த்தம். எந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு சாமியார் கூட பற்றற்றவங்க கிடையாது. நானும் பற்றற்றவங்க கிடையாது. பற்றற்றவன் நான் தான் இங்கேயே உட்காந்து கத்திங்க எடுக்கிறேன் சொல்ல. அதனால் அந்த பற்றற்று கிற்றற்றுன்னு ஏமாத்திக்கின்னு இருக்கக்கூடாது. உண்மையை பேசணும். ஆன்மீகம்ன்றது உண்மையை பேசணும். ஆன்மீகம்ன்றது உண்மையை சொல்லிக் கொடுக்கணும். அதான் ஆன்மீகம். காசுக்காக கபட நாடகம் ஆடக்கூடாது ஆன்மீகத்தில். அதனால் உலகமும் கெடும், நீயும் கெடுவ. என்ன சாதிச்சிட போகிற இந்த உலகத்தில் போய் பேசி? நாளைக்கு நீயும் மண்ணுக்கு போக போகிற, நானும் மண்ணுக்கு போக போகிறேன்.
வாழும்போது உலக மக்களுக்கு உன்னால் என்ன நன்மை செய்ய முடியும், நன்மை சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு போங்க. அதனால் நான் பற்றாற்று இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறெல்லாம் ஏமாற்றக்கூடாது. யாரும் பற்றாற்றவன் கிடையாதுங்க. பற்றாற்றவன் சித்தர்கள் தான். அவன் மனுஷனோட உறவாடாத உட்காந்துருந்தான். அவன் தான் பற்றாற்றவன். கடவுளை பற்றிக்கணும். அவன் நம்மளாலாம் அது முடியாது. பொண்டாட்டி புள்ள கூட்டலாம் போட்டுனா 60 வயசில் வந்து உபதேசம் வாங்க வரைய எப்படி நீ உன்னால் பற்று இல்லாத இருந்திருக்க முடியும்? எவ்வளோ பற்றோடு சுற்றி இருப்பேன் நீ. இதெல்லாம் ஏமாற்றக்கூடாது. இல்லை சார். அதனால் பற்றாற்றெல்லாம் வாழ முடியாது. பற்றாற்றுனா நீ வீட்டுக்கு போகக்கூடாது. திருப்பி இப்படியே எங்கன்னா சுற்றி கிடக்கணும். சுத்த முடியுமா? சாயந்தரம் மணி 3 ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். அதனால் பற்றாற்றெல்லாம் வாழறன்னு அவங்க மகான்கள் சொன்னதை நம்மளால் முடிஞ்சிடாது அது. ஆனால் முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க, பாதையில் பயணம் பண்ணிக்கினே இருங்க, ஒரு நாள் விடை கிடைக்கும் அதுக்கு. சரிங்க சார். இந்த என் பிறவில இந்த மாதிரி ஒரு குருநாதர் கிடைக்கிறது நான் கோடி புண்ணியம் இது பண்ணால் கூட அது எனக்கு இந்த இது கிடைக்காத வரம் வந்து உங்கள் மூலம் எனக்கு அந்த வாழ்க்கை சொல்லும். நான் மந்திரமாகவே அதை கருதுகிறேன் சுவாமி. ஆத்மா உனக்கு நன்றி சாமி. எங்கேருந்து மாறுறீங்க? தருமபுரி. தருமபுரா? ஐயா. தர்மம் சொல்லுங்க. உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளா. யூடியூப்ல தான் யூடியூப் டெய்லி பார்க்கறேன். அதை விட ஏமா வண்டிக்கு துணி சொல்லி பண்ணி இவ்வளோ தூரம் யூடியூப்ல வரலன்னாக்கா சரி நான் போய் பார்த்துட்டு வரலான்றான். இங்கே வந்தால் ஒன்று உபதேசங்கிற மாதிரி தான் வரணும், இல்லைன்னா தண்டத்துக்கு என்னத்துக்கு வரணும். அது யூடியூப்லேயும் பார்த்துட்டு போடலாம். அதே தானே நான் தானே அது. அப்புறம் அது பணத்தை செலவு பண்ணி எதுக்கு தண்டத்துக்கு வரணும்? அந்த பணம் தான் ஒரு மாதம் அடிச்சு வாங்கி போடலாம். இறைவனை நேராக பார்க்குறேன்னா என்ன சொல்றது புரியல, எனக்கு தமிழ் தெரியாது சரியா. உங்களை குருவை தான் நான் இறைவன் பார்த்துருப்பேன். உங்களால் நான் நிறையா இது கஷ்டத்துல வெளியில வந்திருக்கிறேன். இது காரணம் என்னன்னா எல்லா சாமியாரங்களும் கடவுளை பற்றியே பேசினாங்க. நான் கடவுளை பற்றியே பேசுறதில்லை, நான் மனுஷனை பற்றியே பேசினுக்கிறேன். ஏன்னா கடவுள் வந்து சுகவாசியாக இருக்கிறார். அவருக்கு என்ன சோறு இல்லையா? அவருக்கெல்லாம் சொத்து இல்லையா? உலகமே அவர் தான் இருக்குது. இல்லை அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லை, 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறாரு. இல்லை கல்யாணம் காட்சி நம்ம போய் பண்ணி வைக்கலாம். அவர் 2 பொண்டாட்டி இருக்கிறாரு, அதுவும் அவருக்கு தேவையில்லை, நம்ம பண்ண வேண்டியதில்லை. சரி புள்ள குட்டி இல்லையான்னு பார்த்தா முருகன் ஒரு புள்ள, விநாயகர்னு ஒரு புள்ள கொடுக்குது. புள்ள இல்லாம நம்ம புள்ளையா போயிடலாம். எல்லா வசதியும் அண்டால பற்றி பேசி நமக்கு என்ன ஆகும் போகுது? காலையில எழுந்துலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களோட உபதேசம் பார்த்துட்டே இருப்பேன். ஆனா இந்த மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா துன்பப்படுறான். ஒரு பொம்பளைங்க கணவங்கிட்ட மல்லாடுறாங்க, வாழறதே வீணன்னு வாழறாங்க கணவங்கிட்ட. சில கணவமாரு இவங்கள கட்டிக்கின்னு நம்ம ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு கழிக்கிறோமேனு கணவமார்கள் வருத்தப்படுறான். இது 2மே இல்லாத தாய் தப்ப இப்படிப்பட்ட புள்ளைய பெற்றுட்டுமே அவன் வருத்தப்பட்டுனுக்கிறான் இல்லையா? அதனால நான் அதிகமா பேசுறது மனுஷனை பத்தி, மனசை பத்தி, கடவுளை பத்தி. இது 3 தொடர்ச்சியா தான் நான் பேசுறேன். ஏன்னா மனுஷனுடைய மனம் சரியில்லாம கடவுள் வழிபாடு பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. இந்த கூட இப்போ கலெக்டராக இருந்தாங்க, துணை கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குது, ஆனால் அந்த வழியில் போக முடியாமல் அவங்களோட தொழில் தடுத்துச்சு. ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ வந்திருக்கிறாங்க. இதை மாதிரி எவ்வளவோ பேர் அவதிப்படுறாங்க. இருந்தாலும் எவ்வளோ சுகத்தில் இருந்தாலும் இறைவன்ற ஒரு நினைவோட மனித பிறவி வாழணும். அதுக்கு தான் மனித பிறவி வந்தது. 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது. ஆனால் வாழ்ந்தாலும் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவன் ஒருத்தங்கிறான், படைச்சவன் ஒருத்தங்கிறான், படைக்கும் நம்மளை கொல்றவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும். இந்த மனிதனுக்கு இது தெரியறதால் தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ முடியுது. எந்த மிருகமாக கூட்டு குடும்பமாக தான் எல்லாரும் பேத்தி வச்சுக்கினேன். அதனால தான் அதுக்கெல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்குதான் உயிர் இருக்குது, நமக்கு தான் உயிர் இருக்குது. ஆனால் நம்மளை ஜீவன் சொல்லிக்கலாத்த ஜீவன் சொல்கிறோம். நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த யானையை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஒன்றுத்துக்குமே உதவாத எறும்பை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன் சொல்கிறோம். மனுஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, நமக்கு மனசு இருக்குது. உயிரும் இருக்குது, மனசும் இருக்குது. அதனால் நமக்கு மனுஷன்ற பேர் வந்தது.
உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும், நிமிர்ந்து எதுவும் நடக்காது. ஆமாங்க. மனுஷன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து, மற்ற ஜீவராசி மாதிரி இவனும் குடிச்சுக்கிட்டே போனான் குரங்கு மாதிரி மந்தி மாதிரி. அதனால ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய ஏக்கமே நம்ம கிட்ட இருந்து தான் வெளியே வருது. இது மனிதனால் அறிய முடியாம வாழறோம். அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது, இறைவன் இல்லை. மனிதன்கிட்ட இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இருக்கிறதால இவன் எதுக்குமே தலைவணங்காம நிமிர்ந்து நிற்கிறான். அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிது. ஆனா இதை மனிதன் உணர்றதே கிடையாது. இவனுக்கு ஆசை, பணம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், பாசம், அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம். தொழிலுக்கு போனா அங்க அடிமையாயிடுறான், பணத்தாண்ட போனா அங்க அடிமையாயிடுறான், பாசம்னு பிள்ளைங்களாண்ட போனா அடிமையாயிடுறான், மனைவின்னு போனா அடிமையாயிடுறான், கணவன் போனா அடிமையாயிடுறான். நீங்க சொல்ல இப்பதான் எல்லா சொந்த குடும்பத்திலயும் ஒட்டு விடாம இருக்கலாம் அப்படிங்க. யாரு மேல பாசம், அன்பு இது எதுவும் இல்லை. நம்ம கடமை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அன்புன்னு ஒண்ணு சும்மா வாயில இருக்கும், நிஜத்துல இருக்காது. நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உன் அண்ணன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தா உனக்கு சரி நம்ம தங்கச்சி கஷ்டப்படுது, நம்ம தங்கச்சியை நம்மள மாதிரி பணக்காரன் ஆக்கலாம்னு ஆக்க மாட்டான். நான் அன்பா இருக்கிற தங்கச்சி மேலன்னு சொல்லுவான். இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்படுறான்னா எந்த அக்கா தங்கச்சி கஷ்டம் அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மனிதன் தான் வாழணும், அவ்வளவுதான். அதுக்காக பிறரை சார்ந்து உதவி கேட்பான், ஆனா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான்.